ஹால்ட் வைப்பார். இங்கே இரு, கொஞ்ச நாள் இங்கே இரு, கொஞ்ச நாள் இங்கே அடங்கி இரு அப்படின்னு சொல்லு. அப்போ நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸ்பீடாக எங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. சில ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்படும் போது இருக்கிற ஸ்பீடு அதுக்கு பிறகு இருக்காது. ரட்சிக்கப்படும் போது என்ன, ஆராதனைக்கு வர்றது, பாட்டு பாடுறது இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, விடுவிச்சுட்டார் என்ன ஆண்டவர் உயர்த்தி விட்டார்னு சொல்றது. ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே, என்ன ஆண்டவரே இப்படி ஆயிருச்சே, இப்படி என் வாழ்க்கையில ஒரு தடை வந்துருச்சே. சில நேரத்தில் நமக்கு முன் செல்லுகிற தேவன் நம்மளை சில இடத்துல நிக்க சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அங்கிருந்து ஸ்பீடா ஓடி புறப்பட்டு வந்தீங்க, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல பொறுமையா இருங்க. 4வது வசனம் பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். சில நேரத்தில் நமக்கு முன்னால போற ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை நிக்க வைக்கிறது என்னன்னா, நம்மை எதிர்க்கிறவர்களும் அறியணும் நான் தான் கர்த்தர் என்று. ஆமே, நம்மை எதிர்க்கிறவர்களும் அறியணும் நம்ம கூட இருக்கிற நாம் ஆராதிக்கிற இயேசுதான் கர்த்தர் என்று. அல்லேலூயா. அதற்காகவே சில இடங்களில் கர்த்தர் நம்மை நிற்க வைக்கிறார். ஸ்பீடா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, முன்னேற முடியாம ஏன் திடீர்னு ஒரு ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உடனே நினைக்கணும், இதுல இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்பட போறார், இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமை அடைய போகிறார், இந்த காரியத்தில் என் சத்ரு ஆண்டுடைய மகிமையை காண போறான் அப்படின்னு நம்ம அனுபவிக்கணும். எனக்கு அன்பானவர்கள், 5வது வசனம், ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளில் எல்லாவற்றின் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆண்டுடைய பிளானை பாருங்களேன். தற்செயலா இஸ்ரவேலர்கள் இந்த சமுத்திரத்துக்கு முன்னால பாளையம் இறங்கல. சில நேரத்தினால கவனிங்க, நமக்கு முன்னால போற ஆண்டவர், ஆமா பிரதர் நீங்க தான் சொல்றீங்க அடிக்கடி கர்த்தர் உங்களுக்கு முன்னால போறாரு, இந்த மாசமும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போறாரு. ஆண்டவர் எங்களுக்கு முன்னால போனா ஏன் ஆண்டவர் இந்த வழியா நடத்தணும்? எவ்வளவோ வழி இருக்கு. ஈஸியா கானானுக்குள்ள போறதுக்கு அழகான வழி இருக்கு. ஆனா ஏன் இந்த சமுத்திரத்தின் வழியா நடத்தணும்? அதுவும் பார்வோன் வரதுக்கு முன்னால சமுத்திரத்தை பிளந்து எங்களை வழி விட்டுருக்கலாம்ல. இங்க இருங்க அப்படின்னு சொன்னா எங்க, இப்போ நம்ம மேல இருந்து இப்படியே புறப்பட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா பீச் வந்த உடனே ஆண்டவர் இங்க இருங்கன்னு சொல்றாரு. அங்க நம்ம வெயிட் பண்றோம். எதுக்கு சொல்றாரு? அங்கேயே தான் வழி இல்லையே அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம். ஏன் இங்க இருக்க சொல்றாரு? இங்க தான் ஒரு வழியும் இல்லையே. பிசினஸுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு வழி இல்லை, கல்விக்கு வழி இல்லை, ஏன் இங்க உட்கார வச்சிருக்கிறான்னு நிறைய நேரத்தில் நமக்கு சிந்தனை தோணும். ஆண்டவர் தான் உண்மையில நடத்துறாரா, உண்மையிலே ஆண்டவர் தான் எனக்கு முன்னால போனாரா அப்படிங்கிற சிந்தைகள் வரும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிறாங்க. இப்ப பார்வோனுடைய இருதயத்தில் ஒரு சிந்தை. பார்வோன் கொஞ்ச ரதம் இல்லை, 600 ரதங்களை, எகிப்தில் இருக்கிற மற்ற ரதங்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு வீரரையும் கூட்டி அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேலர்களை பிடிக்கிறதுக்காக பின்னால இருந்து வரான். நல்ல கவனிங்க, இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்க சொன்னது யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இவங்க ஆக்சிடென்டா இவங்க வழி தெரியாம வந்து நிக்கல, கர்த்தர் தான் முன்னால போனார். கர்த்தர் தான் அவர்களுக்கு முன்ன, பைபிள் என்ன சொல்லுச்சு, இரவும் பகலும் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்த, அவர்களை விட்டு விலகாத மேகமாய் கூடவே இருக்கிறார். சொல்றார் நீங்க இரு. பின்னால பார்வோன் சேனை ஒரு பெரிய பலத்த சேனையோடு வருகிறது. 9வது வசனம் பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையில் பாகால் செபேலனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடி பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே
வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் வழி நடத்துகிற பாதையில் ஆண்டுடைய வழி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? அந்த நேரத்தில் பிசாசு பயமுறுத்துறது போல வருவான். சில பயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது. 11வது வசனத்தில் உடனே மோசையை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் அங்கேயே பிழைச்சிருப்போமே. இப்படி நடு வழியில் எங்களை கொண்டு வந்து எங்களை சாகடிக்க, ஏன்னா முன்னாலே செங்கடல், 2 பக்கமும் கற்குவியல்கள், பின்னால என்ன? எகிப்தின் சேனை. இப்படி எங்களை நசுக்கி போடவா எங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். சில நேரத்தில் நாமளும் இந்த மாதிரி புலம்புறோம் இல்லையா? இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு நான் அப்படியே வாழ்ந்திருக்கலாமே, நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? முன்னால செங்கடல் போக முடியாது, வலது பக்கம் கற்குவியல் போக முடியாது, இடது பக்கம் கற்குவியல் போக முடியாது, பின்னால நான் இதுவரை இருந்த என்னை தொடருகிற அந்த பாவ பழக்கம் தொடருகிறது, சாபம் தொடருகிறது, அடிமைத்தனம் தொடருகிறது, ஆராதிக்க விடாம இதுவரை என்னை தடுத்திருந்த அந்த பார்வோனின் ஆதிக்கம் தொடருகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் சிக்கி என் வாழ்க்கை அப்படியே அழிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுக்குதான். உனக்கு முன்னாலே நான் போவேன், உனக்கு பின்னால நான் பாதுகாப்பேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இந்த அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அழகான வசனம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் அதனுடைய 14வது அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஆண்டவர் என்ன இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்தார்? நான் உனக்கு முன்னாலேயும் போவேன், உனக்கு பின்னால வந்து உன்னை பாதுகாக்கவும் செய்வேன். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு முன்னால கர்த்தர் நிற்கிறார். அது இஸ்ரவேலுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் எகிப்திலிருந்து அப்படியே வழி நடத்தி விடுகிறார். முன்னால மேகஸ்தம்பம் போயிட்டே இருக்கு, அதுக்கு பின்னால இவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. மேகஸ்தம்பம் நின்றுச்சு, இவங்க நின்னாங்க. அக்னி ஸ்தம்பம் நின்றுச்சு, நின்னாங்க. மேகஸ்தம்பத்துக்கு முன்னால என்ன இருக்குன்னா செங்கடல் இருக்கிறது. அதுக்கு பின்னால அவர்களை பின்தொடர்ந்து இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. அதுக்கு பின்னால பார்வோனும் ராணுவமும் வந்து கொண்டிருக்கிறது. பயந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு காக்கிற அரணாக ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. முன்னால போயிட்டு இருந்த தேவ தூதனானவர் அப்படியே விலகி அவர்களுக்கு பின்னால வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு மிகுந்த அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். அவருக்கு எனக்கு முன்னாலே இருக்கிறார், எனக்கு பின்னாலே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என் இடது பக்கத்தில் இருக்கிறார். ஒரு தேவ மனிதன் போகும்போது அவனை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. பிசாசு ரைட்லயும் வர முடியாது, லெஃப்ட்லயும் வர முடியாது, முன்னாலே வர முடியாது, என் பின்னாலே இருந்து என்ன தாக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு புறமுதுகுல தான் பிரச்சனை வரும், பின்னால தான் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம நெஞ்சுக்கு நேர வந்து நிக்க அவனுக்கு துணிவு இல்லாததுனால புறமுதுகுல வந்து நம்மளை அட்டாக் பண்ண விரும்புவான். பிசாசுடைய தந்திரம் அதுதான். ஏவாளை வஞ்சித்தது நேரே வந்து நான் பிசாசுன்னு வந்து சொல்லல, அவன் பின்னால வந்து தான் பிரச்சனை பண்ணான். பார்வோனின் சேனையும் பின்தொடர்ந்து வருகிறது. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. முன்னால அவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தவர் அப்படியே பின்னால வரார். பின்னால வந்த உடனே நடக்கிற ஒரு காரியம் 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு, எப்படி பாருங்க, அவைகள் நடுவிலே வந்தது. இரவு முழுவதும் பக்கத்தில் வந்துட்டாங்க. பிசாசு பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ
மரணம் பக்கத்துல தெரியுது பிரதர், அழிவு பக்கத்துல தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா பிசாசு கொண்டு வந்துட்டான், இந்த வியாதி பக்கத்துல வந்துருச்சு. பைபிள் என்ன சொல்லுது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது, சத்தமா சொல்லுங்க, என்னை அணுகாது. சத்தமா சொல்லுங்க, என்னை அணுகாது, என்னை அணுகாது. கொரோனா முன்னாடி வீட்டில் வந்துருச்சு, பின்னால வீட்டில் வந்துருச்சு, பக்கத்து வீட்டில் வந்துருச்சு, இந்த பக்கம் இருந்த வீட்டில் வந்துருச்சு. ஏன் நம்மளை அணுகலைன்னா நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனாவே நம்மை தாக்கி நம்மை அழிக்க முடியவில்லை என்றால் நமக்கு விரோதியான பிசாசு நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. யோபுக்குண்டான அனைத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு முன்னால போற ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை நிற்க வைக்கிறாருன்னா நம்ம புரிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து என்னை விடுவிக்க தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை அமர வைத்திருக்கிறார், என்னை காக்க வைத்திருக்கிறார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தீங்கு நாளில் அவர் நம்மை தமது கூடார மறைவில் எப்படி வச்சிருக்கிறாரான்னா ஒளித்து வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, மறைத்து வைத்திருக்கிறார், ஒளித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில பிரயாணத்தில் ஒரு தடை. ஆண்டவர் சொன்னார், கேரித்தில் நீ உன்னை ஒளித்து கொண்டிரு, மறைத்து கொண்டிரு. அப்படின்னா ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார்னு அர்த்தம். அந்த பாதுகாப்புல தான் நிறைய போஷிப்பு இருக்கும், ஆச்சரியமான நடத்துதல் இருக்கும். இரவு முழுவதும் பாருங்க, அவர்களை அதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த அந்த பெரிய சேனை அவங்கள டச் பண்ண முடியல. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரை தாண்டி தான் நம்மளை தொட முடியும். ஆமென். அவரை யாராவது தாண்ட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆமென். என்ன ஆயிருச்சு? பைபிள் இன்னும் டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை எப்படிங்க? மேகமும் அந்தகாரமுமா யாருக்கு இருந்துருச்சு? எகிப்தியருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு ஏன்னா அது நைட்டு.